ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருந்தோம்னா, ஹீரோ கூப்பிட்டதுனால ஹீரோயினும் போயிட்ட சொல்கிறா, பாஸ் வந்து என்னை வேலையாக கூப்பிட்றதுனால என்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அடுத்த சீனே 2 பேரும் கத்தி சண்டை போட்ட மாரி இருக்குது. என்னடா 2 பேரும் பாஸ்ட்டுக்கு போயிட்டாங்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை, 2 பேரும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கற்பனை பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அவனோட டைலாகை பேசுகிறான், ஹீரோயின் மறந்துடுறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ ஏன் ஒரே மறக்கிற, ஒழுங்காக மனப்பாடம் பண்ண மாட்டியான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின், இல்லையே நான் அப்படி ஒன்றும் வந்து மறக்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இதெல்லாம் அங்கே கேமரா வேறு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. நடிப்புனாலே பழங்கால கெட்டப்புக்கு போயிடுறாங்க. அப்பவும் ஹீரோயின் ஒழுங்காக நடிக்க மாட்டேங்க. அடுத்த சீன் கிஸ்ஸிங் சீன் வேறு வருது. பாவம் ஹீரோவுக்கு தான் கிஸ் பண்ண முடியல. உடனே ஹீரோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்கட்டான்னு சொன்னேன். உடனே ஹீரோ சரின்றான். ஹீரோயின் எப்பண்டா வருவா, அவளுக்கு எப்பண்டா ப்ராக்டிஸை கொடுப்போன்னு சொல்லி போய் ரெடியாக உட்காந்துருக்கான். ஓடியா நான் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்னு ஹீரோயின் சொல்கிறா. முன்னாடியாவது நான் வந்து ஃபிசிக்கலாக தான் டயர்டாக இருந்தேன், இப்போ மென்டலாகவும் டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. உடனே போயும், நீ ரொம்பவே நல்லவா, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே நினைக்க, அதனால் வந்து நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அவளே உள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறா. இந்த சைடு என்னடானா ஹீரோ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்ட் பண்ணாங்கல்ல, அதை வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணிப்பாங்களா, அதை போட்டு பார்த்துட்ருக்கான். அதில் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ்ஸிங் சீனை பார்க்க அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காம்ல, அவனுக்கு ஹீரோ அனுப்பி வச்சுருக்கான். இது வந்து அவளால் பாவம் நடிக்க முடியல, அதனால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன் அப்படின்ன உடனே ஹீரோ அனுப்பின வீடியோவை பார்த்து ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவனே பக்கத்தில் உள்ள வந்து ஹீரோக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டு இவனை திட்டா, நீ வந்து ஹீரோவும் உன்னோட ஃப்ரெண்டாக பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் நினைக்க, ஆனால் வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க, நீ வந்து அவனுக்குள்ள வழியில் குறுக்கிடுறதா நினைப்பாங்க, தலையிடுறதா நினைப்பாங்க, அதனால் அவன் வழியில் நீ வந்து தலையிடாத, நீ வந்து அவனை விட்டு தள்ளியே இரு அப்படின்னா சரி சரி அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயினுக்காண்டி போய் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. விடிஞ்சிருச்சு. உடனே ஹீரோயின் எழுந்திரிச்சிட்டாங்க. சூப்பராக தூங்கிட்டோம் அப்படின்னா உடனே என்னாச்சுன்னா வேறு பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கே, என்னாச்சு போய் திரும்பியும் ஏன் நீ வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கா. எல்லாம் உனக்காண்டி தான், நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமலே தூங்கிட்டல, அதனால் உனக்காண்டி நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோ கதவை தட்டுறான். சரி வா போவோம் அப்படின்னு சொன்ன உடனே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய்க்குள்ளே தோறனையிலே சொல்லிட்டு போகிறா. என்ன இவன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ வேறு நினச்சிட்டு இருக்கான். உள்ளே இருந்து ஹீரோயின் வேறு, நீ வந்து அடுத்த தடவை என் உடம்புக்குள்ளே ஆக்கிரமிக்கல, கொஞ்சமாவது என்ன மாதிரி நடிப்பா அப்படின்னு சொல்கிறா. நீ பெசாட்டிரு அப்படின்னு சொல்கிறா போய். ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து தம்பிள்ஸ்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்போ வந்து ஹீரோ திடீர்னு ஹீரோயினை திரும்பி பார்க்க அவள் போயோட பேசிகிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு யாருமே கண்ணுக்கு தெரியாதுல்ல, ஏன் தான் இவன் இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டு வந்து நான் போய் அவள்கிட்ட என்னென்னு பேசிட்டு வரேன்னா, இல்லை வேண்டாம் நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ தடுக்கிறான். ஏன்டா நீ தானே அவளை பார்த்துக்கிற சொல்லி சொன்னேன் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் இப்போ வேண்டாமே, நீ வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ண, அதுதான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி தம்பிள்ஸ் எடுத்து கொடுக்கான். ஃப்ரெண்டு உடனே கண்டுபிடிச்சிடான். சரி அவள் உடனே ஒரு தடவை வந்து காப்பாற்றினா, அதனால் உன் மனசை வந்து கொடுத்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்புகிறான். உடனே ஃப்ரெண்டு சொல்கிறான், முன்னாடி அவளை வந்து நீ வந்து வெளியே அனுப்பணுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த, இப்போ வந்து அவளை வெளியே அனுப்பணுன்னு போல் அவனுக்கு தோணலை ஏன் அப்படின்னு சொன்னான்னு ஹீரோவே சொல்கிறான். ஃபஸ்ட் எனக்கு அவளை பிடிக்கல தான், ஆனால் வந்து இப்போ வந்து நான் ஒரு பாஸாக திங்க் பண்ண வேண்டியது இருக்குது, அவள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, அவளோட வேலைக்காண்டி அவள் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறா, அதனால் நான் வந்து அவளை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்டு அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் இனிமேல் நீ அவளெல்லாம் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு போய் ஹீரோயின்ட்ட வந்து ஐஸ்டோன் பற்றி ஏதாவது நியூஸ் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கா. இருக்குன்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி சொல்கிறா. ஐஸ்டோனை வந்து உருவாக்குனதே வந்து நியான் என்ஃபெங்குன்னு ஒரு ஆள் தான். இந்த நியான் என்ஃபெங்கும் மூஹா அப்படிங்கிற 2 பேரும் தான் போவு ஸ்கூலோட ஹெட்டாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ். ஆனால் வந்து நியான் ஃபியாங் தான் வந்து இதை கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஐஸ்டோனை. அது மட்டும் இல்லாமல் அவராலேயே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மூஹாங்கிறவங்க வந்து ஐஸ்டோனை வந்து சீல் பண்ணி கோல்டில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க போவு ஸ்கூல்லேருந்து வெளியேறி அவங்க பேரை வந்து ஜீன்னு மாற்றிட்டாங்க. அந்த கோல்டு லேண்டோட கார்டியனாகவே அவங்க மாறிட்டாங்க.
ஹீரோயின் கேட்காங்க, போய் உனக்கு தெரியுமா அப்படின்னா இல்லை எனக்கு தெரியாது. உடனே போய் சொல்கிறேன், எனக்கு இன்னொன்று செக் பண்ணி சொல்லு, நியான் ஃபெய்லிக்கும் இந்த இந்த நியான் யங் ஃபாஸ்ட் இருக்காங்களா அவனோட கிரியேட்டர் இருக்கார்ல அவருக்கும் இந்த மூகாக்குள்ள ஃபேமிலி இந்த 2 பேருமே லவ்வர்ஸ் தானே, அவங்கக்குள்ள வாரிசில் தான் வர்றான் அந்த நியான் ஃபெய்லி, அதனால தான் போவோ ஸ்கூல் அவனை சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. போய்க்கு தான் வருத்தமாக இருக்கா, அதனால தான் நியான் ஃபெய்லி ஐஸ்டோனை ரொம்பவே தேடி அலைஞ்சிட்ருக்கான். அது மக்களை காயப்படுத்தாமல் அவன் தடுக்கணும்னு நினைக்கான், மற்றபடி அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லி தனியாக இவனே யோசிக்காங்க. ஹீரோயின் சொல்கிறான், நம்ம இந்த கேம் கிரியேட்டரை தான் சொல்லணும், ஹீரோயின் இன்னுமே கேம்லேருந்து தான் இவங்க வந்திருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் சொல்கிறா, அந்த கேம் கிரியேட்டர் ஏன் கேமில் உள்ள மெயின் கேரக்டரான நியான் ஃபெய்லிக்கு இப்படி ஒரு பாஸ்ட்டை வச்சுருக்காரு, அவர் மேலே தான் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கே யோசனை வருது. நம்ம ஏன் இந்த கேம் கிரியேட்டரை கண்டுபிடிக்கக்கூடாது, அவனால் உங்களை உங்கள் வேர்ல்டுக்கு அனுப்ப முடியும் தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்கான், நீ ஆடிஷனுக்குள்ளே தான் அனுப்பிட்டியா அப்படின்னு ஒன்று, ஆமாம் நீ அனுப்பிட்டியா அப்படின்னு அவன் கேட்க, நானும் அனுப்பிட்டேன்னு ஹீரோ சொல்கிறான். கண்டிப்பாக இந்த ட்ராமாவில் நான் செலக்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், என்னோடய பார்ட்னர் நீ தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறான். உடனே ஃப்ரெண்ட் சொல்கிறான், அந்த டேரக்டர் ரொம்பவே ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லி ஆளை தேடிட்டு இருக்காரே, இப்போ உன்னை பார்த்து அப்படி தெரியலையே அப்படின்னோடனே, இன்னும் சொல்கிற அப்படின்னோடனே, இன்னும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கேன்னு சொன்ன உடனே, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஹீரோவும் திரும்பி எக்ஸசைஸ் பண்ண போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் நியூஸை கேட்டுட்டு போயிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி உங்கள் கேமை க்ரியேட் பண்ணவர் டா எல்லோன், அவர் தான் உங்கள் யங்சங் கேம்ஸோட சீஃப் டெவலப்பர், அவர் உங்கள் கேமில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்ததுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த சர்வரில் ஏதோ ப்ராப்ளம்னால தான் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் பார்த்து சொல்கிறா. அப்போனா நான் திரும்பி போயிடலாமா அப்படின்னு சொல்லி போய் கேட்கா. நியூஸில் ஹீரோயின் இன்னொன்னையும் பார்க்காங்க, மிஸ்டர் டாய் ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசுகிறது தான் காமிக்காங்க. எங்களோட கேம்ஸ் தற்போதைக்கு தான் நிறுத்தப்பட்டிருக்கு, நீங்களாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அதை நாங்கள் திருப்பி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டுருக்காரு. மிஸ் ஹீரோவால் பார்க்க முடியல, ஹீரோயினை உடனே இழுத்து கூட்டு வந்துடுறான். அதை பார்த்த ஃப்ரெண்டும் சிரிச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோ தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கான். அப்போ ஹீரோயினும் போயும் ஒளிஞ்சிருந்து பேசிகிட்டு இருக்காங்க. போய் சொல்கிறான், நீ போய் ஹீரோட்ட இப்போ தான் போய் பேசு, மிஸ்டர் டேயை பற்றி அவனுக்கு தெரியுமான்னு சொல்லி கேளு அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறான், இப்போ பேச வேணாம், நம்ம பிறவையும் பேசக்கூடாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக ஹாப்பி இல்லாத மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே போய் சொல்கிறான், எனக்கு தெரியாது, நீ எப்படியும் பேசிதான் அவனுக்கு போப்போன்னு சொல்லி பற்றி விட்றாங்க. ஹீரோயின் நைஸாக ஹீரோக்கிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரி, பாஸ் உங்கள் டீயை நான் ஹீட் பண்ணிவிட்டு வருவேன், அது ஆறி போன மாரி இருக்குது. உடனே ஹீரோ பரவாயில்ல அப்படிங்கிறான். உடனே ஹீரோயின் ஹீரோக்கு நான் உங்களுக்கு லைட்டாக அமுக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லி மசாஜ் பண்ணுறான். உடனே ஹீரோ வலிக்கு தயவுசெய்து விட்டுரு, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ன உடனே, பாஸ் நீங்கள் ரொம்பவே அறிவாளி, கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மிஸ்டர் டேயை தெரியுமா, அவர் தான் அந்த கேமோட கிரியேட்டர் அப்படின்ன உடனே, தெரியுமே அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு, என்னை அவரை பார்க்க கூப்பிட்டு போவீங்களா, எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறான், என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதை நீ என்கிட்ட சொல்லு, நான் வேணா சொல்கிறேன்னா, இல்லை நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின்கிட்ட கேட்டு பார்க்கான், பரவாயில்ல நானும் உன்னோட பாஸ் தானே, அவன் மிஸ்டர் டே என்னோட பாஸ், அதனால் நீ என்கிட்ட சொல்லலாமே அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, பாஸ் நீங்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, இருந்தாலும் ரொம்பவே பர்சனல் திங்கு, இந்த கேம் பற்றி தான் கேட்கணும், என்னை எப்படியாவது அவரை மீட் பண்ண வைங்க அப்படின்னா, சரி பார்ப்போம் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறான். நாளைக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முழிச்சிட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின்கிட்ட கேட்கா, நீ எனக்கான என்ன ப்ரெசென்ட் வாங்கியிருக்கேன்னு ஒன்று, சாரி பாஸ் உங்களுக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லதை கேட்ட ஹீரோவும், ஓ நீ தெரியாத மாரி நடிக்கிறியா, சரி நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் தானே, பரவாயில்ல ஆனால் உன்னோட நடிப்பு ரொம்பவே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோ உள்ள உட்காந்து அவனோட ஃபேன்ஸ் ரொம்ப கிஃப்டெல்லாம் பார்த்துட்ருக்கான். உடனே ஹீரோயின் சரி நம்மளும் எப்படியாவது கிஃப்ட் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போவேல அசிஸ்டன்ட் பிடிச்சிட்றான். எங்கே போகிற அப்படின்னு கேட்டோன்னே, நான் இந்த மாதிரி என்னோடய பர்சனல் திங்ஸ்க்காண்டி போகிறேன் அப்படின்னா, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றான். இந்த சைடு ஹீரோ ஒரு பிங்க் கலர் கையில் போடுற பேண்டை எடுத்து வச்சுட்டு அவனே ஹீரோயின் மாரியும் ஹீரோ அவன் மாரியே நடித்து பார்க்கான். ஹீரோயினுக்கு அது கிஃப்டாக கொடுக்குற மாரியும், ஹீரோயின் ரொம்ப நன்றி பாஸ் நீங்கள் ரொம்பவே நல்லவங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இவனே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் வந்துடுறான். உடனே ஹீரோ உனக்கு இப்போ என்ன வேலை அப்படின்ன உடனே,
பாஸ் வந்து உங்களுக்கு gift கொடுத்துருக்காங்களா அவங்கள நம்ம வந்து திரும்பி வந்து ஏதாவது gift கொடுக்கணுன்னு சரி சரி ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமும் அசிஸ்டன்ட் போகிற மாரி தெரியல. பாஸ் உங்களுக்கு பிங்க் தான் பிடிக்காதே, உங்கள் ஃபேன்ஸுக்கெலாம் தெரியுமே, யார் இந்த பேண்டை அனுப்பி வச்சுருக்கா அப்படின்ன உடனே ஹீரோ எனக்கு பிங்க்லாம் பிடிக்குமே, ஏன் அது நல்ல கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அசிஸ்டண்ட் யார் கண்டுபிடிச்சிடுறான். அங்கே வந்து பார்சல் வந்த இது இருக்குது, அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்கான். இது நீங்கள் வாங்கியிருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கான். நான் சும்மா தான் வாங்கினேன் அப்படின்ன உடனே அவன் கிட்டேயே வந்து உட்காந்துட்டு சொல்கிறான், நீங்கள் வந்து உங்கள் கரியரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், எந்த ஒரு பொண்ணுடையும் நீங்கள் வந்து லவ்லலாம் விழக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் வாயை மூடு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனே சொல்லிக்கிறான், இல்லை நீங்கள் தான் எந்த ஒரு பொண்ணுடையும் பேசுகிறது இல்லையே. ஆமாம், இந்த பாடி கார்டாக இருக்கால ஹீரோயின், அவள்கிட்ட மட்டும் தானே பேசுவீங்க, அவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்க. ஒன்று ஹீரோக்குக்கா, ஏன் அவள் பொண்ணு கிடையாது, அவன் மேலே நான் லவ்வில் விழ மாட்டேனா அப்படின்ன ஒன்று, நீங்களாம் கண்டிப்பாக அவன் மேலே லவ்வில் விழ சான்ஸே இல்லை அப்படிங்க. ஹீரோயின் வந்து உங்கள் டைப்பே கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டோட டைப்பு தான் அவள் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்கிறத கேட்ட ஹீரோ, ஏன் நான் என் ஃப்ரெண்டு ஃபோட்டோவோட அழகாக தானே இருக்கேன், பிறவே வந்து அவளுக்கு டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்கான். அதுக்கு வந்து அசிஸ்டன்ட்னு சொல்கிறான், சார் நீங்கள் தான் ரொம்பவே ஹேண்ட்ஸம், அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் வந்து அப்படி பழங்காலத்தில் உள்ள ஹீரோஸ் மாரியே இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கான். அதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே சரி ஹீரோயின் எங்கே காணுமே அப்படின்னு சொல்லி கேட்கான். அவளோட வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு போனான் அப்படின்ன உடனே ஹீரோவும் நினச்சிக்கிறான், ஓ நமக்காண்டி சர்ப்ரைஸ் பண்ண தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அசிஸ்டண்ட்டு சொல்கிறான், சரி அவள் போய் ரெடி ஆகட்டும், நம்ம 2 பேரும் போவோம்னு சொல்லிடுறான். உடனே அசிஸ்டன்ட் நினச்சிக்கிறான், ஹீரோயின் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த சைடு மிஸ்டர் டே தான் காமிக்காங்க. அவர் தான் அந்த கிரியேட்டர். அவருக்கு மெசேஜ் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான், என்னோடய பர்த்டே நாளைக்கு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு போட்டிருக்கான். உடனே மிஸ்டர் டேயும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ போய் கேட்காங்க, அப்போ நீ ஹீரோ முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண தான் போறியா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் இதுதான் அவருக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படியா, இது ரொம்ப பேட் ஐடியாவாக இருக்கேன் அப்படின்னு, சீச்சி ஹீரோ வந்து இனி ரொம்பவே பாராட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுட்டு ஹீரோவோட சிஸ்டர் ஆன்னு ஃப்ரெண்டு ஃபாட்டுவும் வந்துட்டாங்க. மிஸ்டர் டேயும் வந்துட்டார். அவர் வந்து ஹீரோவை பார்த்து, கேம் இந்த மாதிரி ஆனதுனால உனக்கு ரொம்பவே பேட் நேமாக வந்திருக்கு, அதனால் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். உடனே சிஸ்டர் ஆனு பிட்டை போடுறாங்க, உங்கள் கேம் ப்ராஜெக்டில் எந்த ஒரு கேரக்டர்னாலும் நீங்கள் வந்து முதல்ல என்னோட பிரதரான ஹீரோவை தான் யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மிஸ்டர் டேயும் கண்டிப்பாக எப்போதும் அவன் வந்து என் மனசில் ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்கான், அவனுக்கு தான் என்ன ப்ராஜெக்ட்னாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டை மிஸ்டர் டேட்டை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கேன், இவனுக்கும் ஏதாவது கேரக்டர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னா எனக்கும் ஃப்ரெண்டு, எனக்கும் பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு சான்ஸ்னாலும் உங்கள் 2 பேருக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோன்னு சொல்கிறான், எங்களெல்லாம் விட நீங்கள் தான் பாஸ் ரொம்பவே அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்ன உடனே, எனக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு மிஸ்டர் டே சொல்கிறத கேட்ட ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு, நாங்களே உங்கள் ஃபேன்ஸ் தான் சார் அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், என்னோடய பாடி கார்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் ஹீரோயின், அவள் வந்து உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கான். ஆனால் அதுதான் சிஸ்டர் ஆனுக்கு பொறுக்காதே. உடனே வந்து, எதனால் நீ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, அவள் இங்கே வெறும் வேலை செய்கிற பொண்ணு தானே, ஏம்மா நீ போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் சொல்கிறாங்க, இப்போ தான் முதல்ல மிஸ்டர் டே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு நம்ம வீட்டை சுற்றி காமி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவும் கூப்பிட்டு போய் சுற்றி காமிக்கான். அப்போ வந்து அவார்டெல்லாம் காமிச்சிட்ருக்கல, அவார்டுக்கு நடுவில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே மிஸ்டர் டே கேட்காரு, இது என்னது உன்னோட சின்ன பிள்ளைகள் ஃபோட்டோவா அப்படின்னோடனே ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, ஆமாம் இந்த கூட இருக்கிறது யார் அப்படின்ன உடனே, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், நாங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளையில ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் ஒரு நாள் திடீர்னு அவன் வேறு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணி போயிட்டான், இது மட்டும்தான் அவன் ஞாபகமாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்டர் டேயும் சொல்கிறாரு, உடனே அவனால் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் என்னால் தான் அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான். உடனே சிஸ்டர் ஆன் வந்து, வா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்காங்க. அப்போ மிஸ்டர் டே வந்து, ஹை ஸ்டோன் மாரியே ப்ளூ கலரில் ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை பார்த்து இது என்ன ஃபேன்ட்டேருந்து வந்த கிஃப்ட்டா அப்படின்னோடனே சிஸ்டரும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எங்கள் கம்பெனி மேக் பண்ணது இல்லையே, இது வேறு ஏதோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி மிஸ்டர் டே பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து போய் உஷாராயிடுறா, இதுதான் ஐ ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறா.
போய் வந்து தெளிவாக இதுதான் என்னோட ஐஸ்டோன் அப்படின்னோடனே ஹீரோயின் என்னது ஐஸ்டோனா அப்படின்னு கேட்கா. ஆமாம் இதுதான் ஐஸ்டோன், போய் எப்படியாவது எனக்கு வேங்கித்தா அப்படின்னு கேட்கா. உடனே ஹீரோயின் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ வேணால் பிறதாட்டி நான் வந்து வாங்கி தரேன்னொன்னே இல்லை எனக்கு இப்போ தான் கன்ஃபார்மாக வேணும், நீ போய் வேங்கி தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கட்டாயப்படுத்துகிறா. அதுக்குள்ளேயும் மிஸ்டர் டே வந்து இது எனக்கு வேணும் நான் வச்சுக்கிறட்டா அப்படின்னு சொல்லி கேட்காரு. உடனே சிஸ்டரும் சரின்றாங்க. அப்போ நான் போய் கொண்டு போய் காரில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் டே கிளம்புறதுக்குள்ளேயும் போய் ஹீரோயினை அவசரப்படுத்துறதுனால ஹீரோயின் ஓடி போய் மிஸ்டர் டே கையிலேருந்து பிடுங்கிக்கிறாங்க. உடனே சிஸ்டர் ஆனு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இதை அவர்கிட்ட திரும்பி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் அப்போ நீங்கள் தான் மிஸ்டர் டேயா அப்படின்னு சொல்லிட்டு சாரி பாஸ் உங்களுக்கு என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி அதை கொண்டுட்டு ஓட பார்க்காங்க. ஆனால் சிஸ்டர் வந்து தடுத்து அதை பிடுங்குறாங்க. ஹீரோயின் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து நான் உனக்கு இதேமாரி நிறைய வாங்கி தரேன் இதைத்தா அப்படின்னு கேட்க கொடுக்க மாட்டேங்காங்க. அப்போ சிஸ்டர் ரொம்பவே இழுத்த உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இது வந்து அது லூலிக்குள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது லூலிக்குள்ளதா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்காங்க. அப்போ வந்து லூலியை காமிக்காங்க. லூலி பாட்டில் தூத்திட்டுருக்காரு. உடனே ஹீரோயின் வந்து ரீலாக விடுறாங்க. இது வந்து என்னோடய பிரதர் லூலிக்குள்ளே தான், அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இதை உருவாக்குனாரு. நான் அவருக்கு தெரியாமல் இதை ஆன்லைனில் விற்றுட்டேன். ஆனால் அதில் இருந்து அவர் சாப்பிடாம கொள்ளாமல் ரொம்பவே ஒல்லியாகி மெலிஞ்சிட்டே போய்கிட்டு இருக்காரு. தயவு செய்து எனக்கு இதை தந்துருங்க, அவரை எப்படியாவது நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோ தான் ஹீரோயின் ரொம்பவே அழுது பேசுகிறத கேட்டு மனசெல்லாம் உருகி இறங்கி வந்து சீனியர்கிட்ட சொல்கிறான், அதான் மிஸ்டர் டேட்ட சொல்கிறான். ஆமாம் ஹீரோயினோட பிரதரும் உங்களோட பெரிய ஃபேன்ஸு, நான் கூட உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா, அதனால் இதை இவள்கிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோவே கேட்டுட்டா வேறு வழியில் மிஸ்டர் டேயும் சரி ஹீரோக்காண்டி உனக்கே தந்துடுறேன். உடனே ஹீரோயின் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை தள்ளிவிட்டு வாங்க நம்மளாம் கேக் கட் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.